அழகான ஒரு கிராமத்தில் சாருவும் அவள் கணவர் ராமுவும் வசித்து வந்தனர். அவர்களுக்கு திருமணமாகி 7 வருடங்களாகியும் குழந்தையில்லை என்ற கவலை அவர்கள் மனதை எப்போதும் வாட்டிக் கொண்டே இருந்தது. சாரு மிகவும் அன்பானவள். தன் வீட்டில் செடி கொடிகளை தன் பிள்ளைகள் போல வளர்த்து வந்தாள். ஒரு நாளே ஒரு விசேஷத்திற்காக தன் கணவருடன் சென்றபோது அங்கே இருந்த சொந்தக்காரர்கள் சாருவை மிகவும் காயப்படுத்தினார்கள். 7 வருஷம் ஆச்சு, இன்னும் விசேஷமோ இல்லையா, இவளெல்லாம் ஒரு பொண்ணானே தெரியல என்று தப்பா பேச சாருவால் தாங்க முடியாமல் அழுது கொண்டே அங்கிருந்து ஓடி வந்தாள். வீட்டுக்கு வரும் வழியில் ஒரு செடியில் பூ பறிக்கப் போன ஆசை போட்டனாள். அப்போது அருகிலிருந்த ஒரு பாட்டி, "அந்த செடியம்ம தொடாத, உன்ன மாதிரியே அதுவும் மலடியாகிவிடும்" என்று கொடூரமாகச் சொன்னார். சாரு அதிர்ச்சியில் உறைந்து போனாள். பிறகு சாலையில் ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டிருக்கும்போது கீழே விழுந்துவிட பதறியபடி சாரு அவனை தூக்கச் சென்றாள். ஆனால் அந்த பையனின் அம்மா ஓடி வந்து, "என் பிள்ளைய தூக்காதே, நீ ஒரு மலடி, உன் கண்ணு பட்டால் என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகிவிடப் போகிறது" என்று சொல்லி அவளைத் தள்ளிவிட்டாள். சாருக்கும் மிகவும் கவலையாக இருந்தது. அவள் தோழியின் வளைகாப்புக்கு சென்றாள். அங்கே அவளுக்கு, "இந்த மாதிரி எனக்கு எப்போ வளைகாப்பு நடக்கும்? நான் எப்பொழுது என் குழந்தையை என் கருவில் சுமப்பேன்?" என்று கவலையுடன் ஏக்கத்துடன் அங்கு இருந்து சென்றழுது கொண்டே சென்றாள். சாரு அழுதுகொண்டே வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் அமர்ந்து, "கடவுளே, எனக்கு ஒரு குழந்தை கொடு" என்று வேண்டினாள். அவளது துயரத்தை பார்த்த ராமு ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வந்து, "ஏன் சாரு அழுகிறாய்? நான் இருக்கிறேன். நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை" என்று ஆறுதல் சொன்னான். ஆனாலும் சாருவின் ஏக்கம் குறையவில்லை. ஒரு நாள் அவள் கண்ணாடி முன்னாடி நின்று தன் வயிற்றுக்குள் துணி மூட்டையை வைத்து, "நானும் எப்போது இப்படி மாசமா இருப்பேன்? என் குழந்தையை எப்போது தூக்குவேன்?" என்று தேம்பி தேம்பி அழுதாள். அதன் பிறகு ராமு அவளை ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவும் ஆசிரியையாகச் சேர்ந்தாள். குழந்தைகளுக்கு பிஸ்கட் கொடுத்து அவர்களுடன் அன்பாக பழகியதில் அவளுக்குள் ஒரு மாற்றம் தெரிந்தது. ஒருமுறை மருத்துவமனைக்குச் சென்றபோது டாக்டர், "உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்பிக்கையை விடாதே" என்று தைரியம் சொன்னார். சில நாட்கள் கழித்து சாரு வீட்டில பிரெக்னன்சி செக் செய்தபோது அது பாசிட்டிவ் என்று வந்தது. அந்த மகிழ்ச்சியான செய்தியை ராமுவிடம் சொன்னாள். ராமு மிகுந்த சந்தோஷமடைந்தான். சாரு தன் வீட்டில் வளர்க்கும் செடிகளிடமும் நாய்க்குட்டிகளிடமும், "நானும் அம்மாவாகப் போகிறேன்" என்று சொல்லி மகிழ்ந்தாள். பின் அவளுக்கு கோலாகலமாக வளைகாப்பு நடந்தது. சில மாதங்களில் அவளுக்கு அழகான குழந்தையும் பிறந்தது. யாரையும் அவர்கள் குறையை வைத்து தப்பாக பேசக்கூடாது, எவரையும் காயப்படுத்த கூடாது என்பதே சேருவின் வாழ்வு சொல்லும் பாடம். இது சாரு போன்ற நிறைய பெண்களின் வாழ்க்கையிலே நடக்கும் ஒரு உண்மை சம்பவம்தான். இதன் மூலம் தெரிய வருவது என்னவென்றால், யாரையும் எந்த குறையும் சொல்லி காயப்படுத்தக்கூடாது. தாய்மை ஒரு வரம். ஒரு கருவில் சுமந்தால் மட்டுமே அவள் அம்மாள் கிடையாது, அனைவர் மேலும் அன்பும் பாசமும் வைத்திருப்பதே ஒரு அம்மாவுக்கு சமம்தான். யாரையும் அவர்களுடைய குறையை சொல்லி தவறாக நடத்தாதீர்கள். உங்கள் உறவினருக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி யாராவது கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும். காத்திருப்பதற்கு எப்போதும் நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் ஒருமுறை, தாய்மை என்பது ஒரு வரம். கடவுள் என்னைக்கு உன் கையிலே குழந்தையாக வர நினைக்கிறாரோ அன்னைக்கு கண்டிப்பாக வரும். அது அனைவருக்கும் இந்த குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும்.